மே 18 எல்லா நாளையும் போல அதுவும் ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்ல முடியாது சிஸ்டர். தமிழ் இனத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட ஆறாத காயம் அப்படின்னு அதை சொல்லணும். என்ன இந்த மே 18ஆம் தேதி 17 வருஷங்கள் ஆயிடுச்சு. இலங்கையில தமிழினம் அழிக்கப்பட்டு 17 வருஷங்களாயிடுச்சு. பெரும்பான்மையான சிங்கள இனம் தமிழ் பேசும் மக்களை முற்றிலுமாக அழிச்சு முடிச்சு 17 வருஷங்களாச்சு. 18/5/2009 அன்னைக்கு தமிழர்களுக்காக குரல் கொடுத்தவங்களை சிங்களர்கள் அழிச்சு முடிச்சுட்டாங்க. 1,00,000க்கும் மேலான தமிழ் உறவுகளை கொலை செஞ்சு முடிச்ச நாள் தான் இந்த 18/5/2009. தங்கச்சி, ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். ஒரு ஆள் இறந்துட்டான்னா அவனுடைய குடும்பமும் உறவுகளும் அழும். ஒரு இனத்தின் கனவு சிதைக்கப்பட்ட யார் அழுவாங்க? ஒரு தலைமுறையின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்ட யார் அழுவாங்க? முழு உலகமும் வேடிக்கை பார்த்துச்சு அன்னைக்கு. ஆனா தமிழினத்தின் இதயம் மட்டும்தான் அழுதுச்சு. அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் 2009ஆம் வருஷம் மே 18. அது ஒரு போர் முடிவுக்கு வந்த நாள்னு இந்த உலகம் சொல்லும். ஆனா நான் சொல்றேன், அந்த நாள் ஆயிரக்கணக்கான தமிழ் குழந்தைகளின் சிரிப்பு மண்ணில போட்டு புதைக்கப்பட்ட நாள். அந்த நாள் ஆயிரக்கணக்கான தமிழச்சிகளின் கனவு சிதைக்கப்பட்டு முடிந்த நாள். முள்ளிவாய்க்கால் இந்த பேரை கேட்டாலே தமிழ தாய்மொழியா கொண்ட தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் கண்கள்ல நீர் வரணும். அப்படி கண்ணீர் வரலன்னா பிறப்புலதான் சந்தேகப்படணும். ஏன் தெரியுமா? முள்ளிவாய்க்கால்ல மனிதர்கள் மட்டுமா செத்தாங்க? முள்ளிவாய்க்கால்ல செத்தது தமிழர்களின் நம்பிக்கை. முள்ளிவாய்க்கால்ல செத்தது தமிழர்களின் கனவுகள். தமிழர் தலைநிமிர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசையா மண்ணில் போட்டு புதைச்சிட்டாங்க. உலக நாடுகள்லாம் இன்னைக்கு வேடிக்கை பார்த்துச்சு. ஒரு பச்சிளம் குழந்தையின் கண்ணீர் யாரு கண்ணிலையாவது பட்டுச்சா? படாது. தாயின் சடலத்தை கட்டி பிடிச்சு அழுத குழந்தைய இழந்துட்டு பைத்தியமா ஓடின தாய்மாருங்க, உடலை தேடி மணலை தோண்டி பார்த்துக்கிட்ட தகப்பன்மார்கள், இதெல்லாம் சினிமா காட்சிகள் கிடையாது தங்கச்சி, நடந்த வரலாறு, இரத்த வரலாறு. இன்னைக்கு அதை பத்தி பேசலாம். ஏன்பா பழங்கதையை பேசிக்கிட்டு இருக்கேன்? நடக்கிற வேலையை பார்ப்ப அப்படின்னு பேசலாம். வரலாற்றை மறக்க சொல்லலாம். அவன் ஏன் அப்படி பேசுறான்னா, போர்ல குண்டடிப்பட்டு இறந்து போனது அவனுடைய தாய் கிடையாது. போர்ல எரிக்கப்பட்ட வீடு அவனுடைய வீடு கிடையாது. வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டது அவனுடைய குடும்பத்து பெண்கள் கிடையாது. அவன் அப்படிதான் பேசுவான். தமிழனுக்கு தன்னாடு வேணும் அப்படின்னு கேட்டு பார்த்தாங்க, போராடி பார்த்தாங்க. என்ன நடந்துச்சு? அடிச்சாங்க, உதைச்சாங்க, கொலை பண்ணாங்க, தலையே எடுத்துட்டாங்க. வாழவே முடியல. வேற வழியே இல்லாம ஆயுதத்தை ஏந்தி போராட வேண்டிய சூழ்நிலை. உயிரையே அர்ப்பணிச்சாங்க. இவங்க எல்லாருடைய உள்ளத்துல இருந்து ஒரே ஒரு கனவுதான். தமிழன் அடிமையா வாழக்கூடாது அப்படிங்கிற கனவுதான். இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட அந்த தமிழனுடைய குரல்கள்லாம் அமைதியா இருக்கலாம். ஆனா நாம இந்த வஞ்சகர்களால் வீழ்த்தப்பட்டோம் அப்படிங்கிற வலி இருக்குல்ல, அதுன்னு உயிரோட இருக்கு. தொடர்ச்சி இதை பத்தி நிறைய பேசலாம் சிஸ்டர். வெறுப்பை விதைக்கிறதுக்காக பேசல, வரலாற்றை நினைவுபடுத்துறதுக்காக பேசுறேன். பகையை உருவாக்குறதுக்காக பேசல, பாதிக்கப்பட்டவர்களின் குரலை உயிர்ப்பிக்கிறதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். தமிழர்களுக்கு மறதி ஜாஸ்தின்னு பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க. மேபி இருக்கலாம். ஆனா அந்த மே 18 தமிழன் மறக்கவே மாட்டான், மறக்கவும் கூடாது. ஏன்னா வரலாறு மறக்கப்பட்டால் அதே துயரம் மீண்டும் நிகழும். அது அவனுக்கு தெரியும். வரலாற்று ஒருவன் மறந்தா இலங்கையில் நடந்தது இங்கும் நடக்கும் அப்படின்னு சொல்றது தவறு. அது நடந்துகிட்டு இருக்கு. அதான் நிதர்சனமான உண்மை. தமிழர் நிலத்துல தமிழர்கள் அடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கு வாழ வந்தவர்களால் இங்குள்ள தமிழர்கள் அடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழர்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுது. கிரயம் அப்படிங்கிற பேர்ல உரிமைகள் பறிக்கப்படுது. மாநில பட்டியல், மத்திய பட்டியல் அப்படிங்கிற பெயர்ல ஒரு அறிவற்ற சமூகம் வளர்த்தெடுக்கப்படுது. ஒரு பக்கம் மது போதைக்கு எதிர்கால சந்ததி பழக்க வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் காட்சி ஊடகங்கள் மூலமா நடிகர்களும் கலைத்துறையை சேர்ந்தவர்களும் மட்டுமே அறிவாளிகள். அவர்கள் தான் இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி வாய்ந்தவங்க அப்படிங்கிற எண்ணம் உருவாக்கப்படுது. இலங்கை வாழ் தமிழர்களுக்கு இந்த நிலை ஏன் ஏற்பட்டுச்சு? தங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படும் போது அதை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி கேட்ட ஒரே காரணத்துக்காக அழிச்சு ஒழிக்கப்பட்டாங்க.
இந்தியாவில் வாழ்ற தமிழர்களாகிய நம்முடைய சில உரிமைகளும் இப்பொழுது பறி போய்கிட்டு இருக்கு. அதை நம்ம கேள்வி கேட்க மாட்டேங்கிறோம். ஏன்னா கேள்வி கேட்கிற மனநிலையில நாம இல்லை. நாம அதை பத்திலாம் சிந்திக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மள பல பிரச்சனைகளுக்குள்ளாக வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கேள்வி கேட்கிற ஒரு நாள் வரும். அன்னைக்கு இதே நிலைமை இலங்கையில தமிழர்களுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை இங்கும் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழர்களாகிய நம்ம இனம் அழித்தொழிக்கப்பட்ட வரலாற்றை அறிந்து கொள்றது மிக மிக அவசியம். அதை நம்ம மறக்கவே கூடாது. தமிழருடைய இனம் இன்னைக்கு கம்மியா இருக்கிறாங்க. அதை பத்தி கேட்கணும், கேட்டுதான் ஆகணும். அப்படி கேட்டா நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும். இலங்கையில அடிச்ச போது கடல் கடந்து வந்து தஞ்சம் அடைய தமிழ்நாடு எடுத்து தமிழ்நாட்டுல அடிச்சா நம்ம எங்க போய் தஞ்சம் கேட்போம்? சாராய கடையிலும் சினிமா தேட்டர்லாம் வரிசையில கால் கெடுக்கிற நினைக்கிற தமிழ் சகோதரனுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் உங்க மூலமா தங்கச்சி. அப்படி சாராய கடையில சினிமா தேட்டர்லயும் கால் கெடுக்க வரிசையில நிக்கிறையே, இதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்க, நாளைக்கு இதே தமிழ்நாட்டுல வாழ போறது யாரு? உன்னுடைய பேரனும் உன்னுடைய பேத்தியும் அவங்க நிம்மதியா வாழ வேண்டாமா? இப்ப நீ நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனால் இதே நிலைமை இப்படியே போச்சுன்னா உன் பேரனும் பேத்தியும் அவர்கள் வளர்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு இலங்கையில ஏற்பட்ட அதே நிலைமை இங்கும் ஏற்பட கொஞ்சம் அதிகமாவே வாய்ப்பு இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் நீ சிந்திக்க மறுத்தால் சந்தி சிரிக்கும். எதிர்காலத்துல நீ இருக்க மாட்ட, உன் சந்ததி இருப்பாங்க, அவங்கள பார்த்து சந்தி சிரிக்கும். அதனால இப்பொழுதே சிந்தி இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது கொஞ்சம் பாரு அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையா இருக்கு. இலங்கையின் வரலாறு 1900 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. இலங்கையின் வரலாற்று சொல்லும் நூலா மகாவம்சம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, கிமு 6ஆம் நூற்றாண்டுல, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னாடி 543ஆம் வருஷம் இந்தியால கலிங்க நாட்டுல இருந்து, அது அந்த கலிங்க நாடுங்கிறது இப்ப இருக்கிற ஒரிசா, மேற்கு வங்காளம், ஆந்திரா இந்த பகுதியில உள்ளடக்கிய ஒரு நாடு கலிங்க நாடு. அந்த கலிங்க நாட்டுல இருந்து அந்த நாட்டு இளவரசன் பேரு விஜயன், அவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தோழர்கள் 700 பேரோட இலங்கைக்கு வர்றான். மகாவம்சம் சொல்லுது. அந்த மகாவம்சம் இன்னொன்னு சொல்லுது, அப்படி இந்த விஜயன் வருவதற்கு முன்னாடியே இலங்கையில இயக்கர், நாகர், தேவர் அப்படின்னு ஒரு இன மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க சும்மா வாழல, அரசமைத்து ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஜயன் குரூப் பேசிய மொழி சமஸ்கிருதம். இந்த சமஸ்கிருதமும் அந்த இலங்கையின் பூர்வகுடிகள் பேசிய மொழிகளும் கலந்துதான் சிங்கள மொழி உருவாயிருக்கு அப்படின்னு வரலாறு சொல்லுது. அதுக்கப்புறம் சிங்கிள் லைன் உருவாகுது. ஸ்கெச்சஸ் ஆஃப் சிலோன் ஹிஸ்டரி அப்படின்னு புஸ்தகம் எழுதியவர் சர் பொன் அருணாச்சலம். நாகர்கள் என்பவர்கள் சரித்திர காலத்துக்கு முன்னாடியே தென்னிந்தியாலும் இலங்கையிலும் பரவி வாழ்ந்த இனம்னு அவர் சொல்றாரு. நாகர்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு புலவர் திரு அப்பாத்துறையார் சொல்றாரு. சிங்களம் என்னும் மொழி, சிங்களர்கள் என்னும் இனம் இலங்கையில் உருவாக்க முன்னாடியே தமிழன் அங்க வாழ்ந்தான் அப்படிங்கிறது வரலாறு. தொடக்கத்துல தமிழர் பண்பாட்டை பின்பற்றி எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு நடுப்பகுதியில பௌத்த மதம் இலங்கையில அறிமுகப்படுத்தப்படுது. 16ஆம் நூற்றாண்டுல போர்த்துகீசர் வர்றாங்க, ஹாலந்துக்காரங்க வராங்க, கடலோர பகுதியில வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடங்களை ஆக்கிரமிச்சு அந்த பகுதியில ஆழவும் ஆரம்பிக்கிறாங்க. 1815க்கு பிறகுதான் முழு இலங்கையும் வெள்ளைக்காரன் ஆட்சிக்கு கீழே வருது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல இருந்து தமிழர்களும் சிங்களர்களும் வேற வேற மொழிதான் பேசுறாங்க. 2 பேருக்கும் மதம் வேற, 2 பேருக்கும் கலாச்சாரம் வேற. 2 பேரும் ஒரு எல்லையை வகுத்துக்கிட்டு தனித்தனியா தான் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. ஆனா வெள்ளைக்காரன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய நிர்வாக வசதிக்காக அந்த 2 இனங்களையும் தன்னுடைய ஒரே ஆட்சியின் கீழே கொண்டு வர்றான். பல்வேறு போராட்டங்கள் நடக்குது வெள்ளைக்காரனை நாட்டை விட்டு துரத்துறதுக்கு. 133 வருடங்கள் ஆண்டு அனுபவிச்ச பிறகு 1948ல வெள்ளைக்காரன் இடத்த காலி பண்ணிட்டு போறான். செத்துங்க எடுத்தான், சீதகதின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவன் பார்த்துட்டு போன ஒரு வேலைதான் இன்னைக்கு நம்ம தமிழனம் இலங்கையில முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. வெள்ளைக்காரன் அந்த தீவை விட்டுட்டு போகும்போது சேர்ந்து வாழவே விரும்பாத இந்த 2 இனங்களையும் ஒற்றை ஆட்சி அரசியலமைப்பின் கீழே விட்டுட்டு போயிட்டான். சிங்களர்கள் பெரும்பான்மையா இருந்தாங்க. அதனால அவங்க தமிழர்களை அடக்கி ஒடுக்கி ஆள ஆசைப்பட்டாங்க. இங்கதான் ரத்த வரலாறு ஆரம்பிக்குது. இது நிறைய பேசலாம் சிஸ்டர், உங்க தீசிஸ் உதவியா இருக்கும். இது எல்லாமே புஸ்தகங்கள் இருக்கு, நெட்ல கிடைக்கும். இருந்தாலும் நான் கேதர் பண்ண விஷயங்களை சொல்றேன். என்னுடைய வெர்ஷனா வச்சுக்கோங்களேன், ஏதாவது யூஸ் ஆகுதான்னு பாருங்க.
ஈழத்தின் வரலாறு, போரின் பின்னணி, முள்ளிவாய்க்கான உண்மை, உயிரிழந்த மக்களின் வரலாறு, உலக நாடுகளின் மௌனம், தமிழர்களின் தியாகம், மறைக்கப்பட்ட உண்மைகள், யாரெல்லாம் துரோகிகள், இதை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. தமிழினம் இருக்கும் வரை ஈழத்தின் நினைவு உயிரோடு இருக்கும். அடுத்தடுத்து இதை பத்தி பேசலாம்.